அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு மனசில் பட்டது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய் நான் எங்கள் செக்ரட்டரி மேம் போய் அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக வேண்டி போகிறோம். போகும்போது அவர் முதல்ல கேட்ட கேள்வி, நான் ஏன் போன நிகழ்வுக்கு நான் வரல. அப்போ இந்த நிகழ்வு அவர் மனசில் வச்சுட்டு இதுக்கு நான் வராமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற வருத்தமான பதிவு தான் அது. அப்போ இந்த இதுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் அவருக்கு இந்த விழாவோட அழைப்புதலை நாங்கள் கொடுத்தோம். அவருக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மைக்ரோ அண்டு மீடியம் அமைச்சர் அவர்களுக்கும், நம்ம துறை அமைச்சர் அவர்களுக்கும், தாட்கோ சேர்மன், செயலர், கமிஷனர் வெல்ஃபேர் அண்ட் ட்ரைபல் டைரக்டர், என்னோட சேர்ந்து பணியாற்றிய இந்த டீம், நான் எல்லாத்தையும் உங்களை மேடை ஏற்றணும். பட் எனக்கு முழு பலத்தோட என் கூட இருந்த 2 பேர், விவேக் அண்டு பிளஸி, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த நிகழ்ச்சி ஏன்னா இதோட ஆரம்பம் தெரியணும். அமைச்சர் பேசும்போது சொன்னாங்க இதோடைய இந்த நிகழ்ச்சியோடைய கரு நம்ம செக்ரட்டரி அப்படின்ட்டு. அது முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா அவங்க மனசில் பதிவு பண்ணுறது, ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம், அந்த வடிவமைப்பிலேயே தான் அவங்களோட அந்த டிஸ்கஷனுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ போகும்போது போன வருஷம் ஆதிக்கலைக்கோள் விழா எப்படி நடத்தினோமோ அதே மாடல்லையே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். எக்ஸப்ட் அந்த செஷனை மாத்திரம், அதோட வடிவமைப்பை மாத்திரம், வேறு என்ன புதுமையெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு தான் நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த வடிவத்துக்கு எங்கள் செக்ரட்டரி கிட்ட 2வது செஷனில் தான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு அவங்க பேசும்போது, இல்லை இது இல்லை நான் இது இல்லை, நம்ம எப்போதுமே காட்சி பொருளாகவே காமிக்கக்கூடாது இல்லையா, கலையை பார்த்துட்டோம், கலையை சொல்லியாச்சு, வரலாற்றை சொல்லியாச்சு, திரும்ப அதே மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அவங்கள உள்ளே இழுக்கணும், உங்களெல்லாம் காந்த மாதிரி உள்ளே இழுக்கணும், இவங்களை தயார்படுத்தணும், அடுத்த தலைமுறைக்கு அவங்கள தயார்படுத்தணும். இந்த கலைகளை எங்கேயோ ஒரு கலை அழியுது நம்ம விட்டுறக்கூடாது. அந்த கலையை அடுத்த தலைமுறையில் அவங்க ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அதை ஏற்க தயாராக இல்லை. உங்கள் இதில் எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு மனசாட்சியோட, நீங்களே பதில் சொல்ல வேண்டாம், ஆனால் நினச்சிக்கங்க, ஒரு தெருக்கூத்து நம்ம பஸ்ஸில் போகும்போதோ, இல்லை ஒரு திருவிழாவிலையோ, இல்லை ஒரு கரகாட்டம், இல்லை ஒரு சிலம்பாட்டம் எங்கேயாச்சும் நம்ம தெருவில் பார்க்கும்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துருப்போமா? எத்தனை பேர்? பாருங்க பின்னாடி எவ்வளோ கை இருக்குன்ட்டு, குறையுதுன்ட்டு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க, ஆனால் இன்று முதல் நீங்கள் யாரும் அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் இந்த கலையோட முக்கியத்துவத்தையும் அதை உணர்வுபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. இது எப்படின்னா, இதை கலையாக பார்க்கக்கூடாது. நம்ம மேடையில் பேசினவங்களாம் நேற்றுலேருந்து முந்தானத்துலேருந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது கலை கிடையாது. கலையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய வரலாறு, இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் தனி மனிதனாகவே தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. உங்களுக்கு சமுதாய சிந்தனையோ, சமுதாயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கவோ, சமுதாயத்தில் உங்களை அடையாளம் காமிக்கவோ உங்களுக்கு வராது. அந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி மேடைகள் உங்களுக்கு பல இருக்குது. அந்த மாதிரி மேடைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். இது ஒரு ஆரம்பம் தான். நாங்கள் உங்களை முழுமையாக இந்த பயிற்சி பெற்றவர்களை எந்தெந்த கலைகளில் யார் யாரெல்லாம் பயிற்சி பெற்றீங்களோ உங்களை முழுமையான வடிவத்துக்கு கொடுக்கல. இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு மேடைக்கு போவீங்க, அந்த மேடை உங்களுக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறதுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு நாள் மேடைக்கு போவீங்க. அந்த மேடை மைம் கோபி சொல்லும்போது சொன்னார் இல்லைங்களா, ரொம்ப பிடித்தமான வார்த்தை, எங்கே உனக்கு இடம் கிடைக்குதோ அங்கே உட்காரதை பார்க்காத, நீ உன் இடத்தை முடிவு செய். நான் இந்த இடம்தான் வேணும், நான் இங்கே தான் உட்காரணும், நான் இந்த உயரத்தில் போய் நிற்கணும் அப்படின்ட்டு அதை முடிவு பண்ணு. அதுதான் நீ எங்கே முடிவு பண்ணுறியோ, எப்போ முடிவு பண்ணுறியோ, அதுதான் உன்னுடைய ஆரம்பம். அதைத்தான் இந்த மொத்த நிகழ்ச்சியோட பரிமாணம். இந்த
இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய போகும்போது ஒவ்வொன்றும் உங்களுக்கு நீங்கள் ஒரு 400 பேரை வந்து நாங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்க உங்களை பதிவு செய்ய வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒருத்தரை கூட நாங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் சில பேர்த்துக்கிட்ட 3 வாட்டி 4 வாட்டி பேசி எப்போ வருவீங்க, எந்த ஆர்ட் ஃபார்மில் புக் பண்ணியிருக்கீங்க, எங்கே வந்து லேண்டிங்கு, உங்களை கூட்டிகிட்டு வந்து போய் உங்களை தங்க வச்சு உணவு ஏற்பாடு பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி இவ்வளோ வேலைகளை எங்கள் தாட்கோட் டீம், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டீம் இவங்கெல்லாம் தனித்தனியாக உழைத்தாலும் அதில் அதிக பங்கெடுத்தவங்க எனக்கு வந்து பிளஸ்ஸியும் எனக்கு பர்சனலாக அவங்கள இந்த நன்றி கூட்டத்தில் எனக்கு சொல்லணும். மற்ற எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய பங்களிப்பு வந்து எனக்கு இந்த பணியை ரொம்ப எளிதாக்கி விட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாம் இதை இப்போது நாங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கணும். ஏன்னா இது ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே வந்து எல்லோரும் நேற்று பேசினவங்களே கேட்டாங்க, இதை வந்து மாவட்டம் தோறும் இதை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் இதோட பரிணாம வளர்ச்சியில் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும் அப்படின்ற சிந்தனையை நம்மளுக்கு வச்சாங்க. அது செக்ரட்டரி மேடம் வந்து பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த திட்டங்கள் வந்து நிறைய இன்றைக்கி இந்த பயிற்சி பெற்றவங்களுக்கு நம்ம இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும். இதில் ஏற்கனவே பதிவாயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் செக்ரட்டரிகிட்ட பேசினேன். நேற்று நிகழ்ச்சி முடிச்சுட்டு காரில் போகும்போது செக்ரட்டரிகிட்ட நான் பேசினேன். இது மாதிரி நிகழ்ச்சி, இந்த மாதிரி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் இன்டர்ன்ஷிப் மாதிரி நம்ம கொடுக்கலாமே, அவங்க இதை தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சிலம்பாட்டம் இந்த சின்ன சின்ன கலைகளை பண்ணுறவங்க அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கக்கூட ஒரு பொருளாதார நிலை சரியில்லை. அவங்கள அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி கூட்டி போகணும் அப்படின்றத இவ்வளோ பெரிய மேடை கிடச்சிது அந்த மகிழ்ச்சியோட மட்டும் போகிறாங்களே ஒழிய, பொருளாதாரமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசுகிறதுலாம் உண்மை தான். நம்ம சிறு கலைகளில் கலைகளை கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா ஒரு 3 நாள் அந்த குடும்பத்தில் சாப்பாடு அந்த குடும்பத்துக்கு. அதுக்கு மேலே 4வது நாள் அவங்க இந்த கலையில் ஏதாச்சும் புக்கிங் கிடைச்சா கிடைக்கும், அப்படி இல்லைன்னா விவசாய வேலைக்கு தான் போய் குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்மளால் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்போம். ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு முழுமையான ஒரு வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற இந்த பதிவுகளை எடுத்துகிட்டு போங்க. எனக்கு எங்கள் டீம் மாதிரியே எனக்கு இதை விட அதிக மகிழ்ச்சி என்னன்னாக்கா, ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸும் இதில் முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோட வெற்றி, இன்றைக்கி இவ்வளோ அவுட்புட்டு வந்தவங்க, போனவங்க, பார்த்தவங்க, நீங்கள் போனவங்க எல்லாருமே வந்து இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக மாற்றினது நீங்கள் தான். உங்கள் பங்களிப்பு இதை ரொம்ப சீரியஸாக ஒருத்தரை கூட வந்து இது சோட போனது மாதிரி யாரும் ஒன்றும் ஒரு சோர்ந்து உட்காரலை. கற்றுக்கிற முறையில் அவங்க வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறதுல எந்த குறையும் காமிக்கலை. ஆனால் முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டீங்க. இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக். நன்றி. இந்த நிகழ்ச்சி இது வெறும் ஆரம்பம்தான். இது தொடரும். நன்றி, வணக்கம்.